மக்கள் சப்போர்ட் ஜனநாயகனுக்கு. இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? அடுத்து என்ன நடக்க போது? ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆக போது? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இருக்கும். இது என்ன சினிமா ப்ராக்ஸி வார் அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தியும் இந்த வீடியோல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ, இப்ப மனுவ தள்ளுபடி பண்ணிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல. ஏன் தள்ளுபடி பண்ணாங்க? சுப்ரீம் கோர்ட்ல எந்த மனுவையும் எப்ப எடுத்துப்பாங்க அப்படின்னா, ஹைகோர்ட்ல விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்துப்பாங்க. இவங்க ஹைகோர்ட்ல இன்னும் முடியாத நிலைமையில இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனனால, சுப்ரீம் கோர்ட்ல அத வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல ஜனநாயகன் படக்குழுவினர் வந்து ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சீக்கிரமா முடிவ சொல்ல சொல்லுங்க. அடுத்ததும் திருப்பி இழுத்தடிக்காம கொஞ்சம் சீக்கிரமா சொல்ல சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 20ஆம் தேதி மேக்ஸிமம் என்ன ரிசல்ட்ன்னு தெரிஞ்சிரும். இப்போ பராசக்தி படத்துலயும் சில கட் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் சென்சார் இஷ்யூ ஃபேஸ் பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன கையோட பொங்கல்ல அவங்க பிஜேபி கூட செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? ஃப்ராங்கா தெரியுது. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறது பிஜேபி அப்படின்னு சொல்லி. பிஜேபி சப்போர்ட் பண்ணி டிஎம்கே எடுத்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிய வருது. இந்த வாட்டி கூட்டணி வச்சுக்க போற கட்சிங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவும் பிஜேபியும் தான். காங்கிரஸை எதிர்த்து டிஎம்கே படத்துல ஒரு சீன் வச்சிருக்காங்க. இதுல இருந்து கன்ஃபார்மா தெரியுது இவங்க காங்கிரஸோட இந்த வாட்டி கூட்டணி வச்சுக்க போறது இல்லைன்னு. ஜனநாயகன் படத்துக்கும் சினிமாக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? ஆனா இவங்க எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்திக்கிறாங்க. ஜனநாயகன் படம் வெளிய வந்தா கண்டிப்பா வெற்றி அடையும். வெற்றி அடைந்தா அது டிவிக்கோட வெற்றிக்கும் வழிவிடும் அப்படின்னு பிஜேபி நம்புறாங்க, டிஎம்கே நம்புறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஜனநாயகன் படத்தை காசே கொடுக்காம ப்ரமோஷன் பண்றாங்க. ஸோ இது வந்து இன்னும் விஜய்க்கு ஒரு சாதகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது மூலமாவே அவர் எல்லா இடத்தையும் ரீச் பண்றாரு. இந்தியா ஃபுல்லா ரீச் ஆகுறாரு. அவரோட கட்சியை வந்து இவங்களே வளர்த்து விடுறாங்க. அதுவும் இல்லாம இந்த வாட்டி அவர் இப்படி பண்றனால சசிகலா மாதிரி அவரையும் சிபிஐல போட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரெஸ் கொடுத்து அவரை வந்து சப்ரஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவர் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த படம் கண்டிப்பா வெளியே வரும். வந்துச்சுன்னா அது பெரிய வெற்றியடையும். அந்த வெற்றி கண்டிப்பா டிவிகேவோட வெற்றியும் குறிச்சிருக்கு. வணக்கம் மக்களே.